வணக்கம். மே தினம். இத கேட்ட உடனே நமக்கு ஞாபகம் வர்றது ஒரு நாள் லீவு இல்லையா? ரொம்ப சாதாரணமாக கடந்து போற இந்த விடுமுறை நாளுக்கு பின்னாடி ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு ஆச்சரியமான உலகளாவிய வரலாறு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கண்டிப்பா நம்பித்தான் ஆகணும். இன்னைக்கு நாம அந்த வரலாற்றை தான் கொஞ்சம் அலசி பார்க்க போறோம். முதல்ல ஒரு சுவாரஸ்யமான கேள்வியிலிருந்து ஆரம்பிப்போம். மே தினம் அப்படிங்கறதே அமெரிக்க தொழிலாளர்களோட உரிமை போராட்டங்களை கௌரவிக்கிறதுக்காக தான் உருவானது. அப்படின்னா அமெரிக்காவுல மட்டும் ஏன் அவங்களோட தொழிலாளர் தினத்தை செப்டம்பர் மாசத்துல கொண்டாடுறாங்க? செம முரண்பாடா இருக்குல்ல? இதுக்கு பின்னால இருக்கிற வரலாற்று மர்மத்தை தான் நாம இப்போ அழிக்க போறோம். பாகம் 1. அமெரிக்கா முரண்பாடு. சரி, இந்த முரண்பாடு எப்படி வந்துச்சுன்னு முதல்ல பாப்போம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வட அமெரிக்காவுல செப்டம்பர் மாதத்தோட முதல் திங்கட்கிழமைய தொழிலாளர் தினமா கொண்டாடுறாங்க. 1894ல நடந்த புல்மேன் வேலை நிறுத்தத்துக்கு பிறகுதான் இது அங்கே அதிகாரப்பூர்வமான விடுமுறையா அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா உலகத்தோட மற்ற நாடுகள்லாம் மே 1ஆம் தேதிய சர்வதேச தொழிலாளர் தினமா ஏத்துக்கிட்டாங்க. அமெரிக்கா செப்டம்பரை தேர்ந்தெடுத்த அதே நேரத்துல உலக நாடுகள் எல்லாம் அமெரிக்காவோட சிகாகோல நடந்த ஒரு குறிப்பிட்ட வன்முறை சம்பவத்தை நினைவு கூறும் வகையில அவங்க கொண்டாட்டங்களை மே 1க்கு மாத்திட்டாங்க. எவ்ளோ பெரிய முரண்பாடு பாருங்க. பாகம் 2. ஹே மார்க்கெட் நிகழ்வு. சிகாகோல அப்படி என்னதான் நடந்துச்சு அத தெரிஞ்சுக்க நாம 1880களுக்கு பின்னோக்கி போகணும். ஒரு நாளைக்கு 8 மணி நேர வேலை வேணும்னு மே 1, 1886ல சிகாகோல ஒரு மாபெரும் வேலை நிறுத்தம் ஆரம்பிக்குது. ரொம்ப அமைதியா ஆரம்பிச்ச இந்த போராட்டம் வெறும் 3 நாள்ல, அதாவது மே 4ஆம் தேதி ஹே மார்க்கெட் அப்படிங்கிற இடத்துல மக்கள் கூட்டத்தை கலைக்க போலீஸ் முயன்றப்போ கூட்டத்திலிருந்து யாரோ ஒருத்த வெடிகுண்ட வீச கலவரம் வெடிக்குது. அடுத்த நாளே விஸ்கான்சன் மாகாணத்துல இருக்கிற மில்வாக்கிலையும் போராடின மக்கள் மேல ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்துற அளவுக்கு நிலைமை மோசமாயிடுச்சு. நினைச்சு பாருங்க எவ்ளோ வேகமா ஒரு அமைதியான போராட்டம் ரத்த களரியா மாறிடுச்சுன்னு. அன்னைக்கு நடந்த அந்த பயங்கரத்தை சிகாகோ போலீஸ் கேப்டன் வில்லியம் வார்ட் தன்னோட வார்த்தைகள் இப்படி சொல்றாரு. நான் நின்னுட்டு இருந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான வெடிச்சத்தம் கேட்டுச்சு. அடுத்த செகண்டே இங்க முன்னாடி இருந்தும் நடைபாதையில இருந்தும் சரமாரிய துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுச்சு. அந்த ஹே மார்க்கெட் கலவரத்தோட குழப்பத்தையும் பயத்தையும் இந்த வார்த்தைகள் அப்படியே கண்முன்னாடி கொண்டு வருதில்ல. இந்த கலவரத்துல 7 போலீஸ்காரங்களும் குறைஞ்சது 4 பொதுமக்களும் பலியானாங்க. 4. இந்த எண்ணுக்கு பின்னாடி ஒரு பெரிய சோகம் இருக்கு. இந்த கலவரத்துக்கு பிறகு எந்தவிதமான முறையான விசாரணையும் இல்லாம அநியாயமா 4 தொழிலாளர் தலைவர்கள் தூக்கிலிடப்பட்டாங்க. இந்த மாபெரும் அநீதிதான் அவங்கள உலகம் முழுக்க இருக்கிற தொழிலாளர்களுக்கான தியாகிகளா மாத்துச்சு. இந்த ஹே மார்க்கெட் சோகம் எப்படி ஒரு உலகளாவிய இயக்கமா மாறுச்சுன்னு பாப்போம். 1889ல பாரிஸ்ல நடந்த மாநாட்டுல சிகாகோ போராட்டங்களை நினைவுகூரும் வகையில 1890ல உலகளாவிய போராட்டங்களுக்கு அழைப்பு விடுத்தாங்க. அப்புறம் 1891ல இத வருடாந்திர நிகழ்வா அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்டுச்சு. 1904ல வந்தப்போ மே 1 அன்னைக்கு தொழிலாளர் அமைப்புகள் எல்லாமே கண்டிப்பா வேலை நிறுத்தத்துல ஈடுபடணும்னு ஒரு கட்டாயமே கொண்டு வரப்பட்டுச்சு. ஒரு உள்ளூர் சோகம் எப்படி உலகளாவிய இயக்கமா வெடிச்சதுன்னு பாத்தீங்களா? பாகம் 3. கருத்தியல் பிளவு. வரலாறு இதோட முடியலையே. பனிப்போர் காலகட்டத்துல இந்த மே 1ஆம் தேதிய தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க பெரும் போட்டியே நடந்துச்சு. 2 வேறுபட்ட சித்தாந்தங்கள் எப்படி மோதிக்கிட்டாங்கன்னு பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். சோவியத் யூனியன் தரப்புல ரெட் ஸ்கொயர்ல மார்க்சிய லெனினிய தலைவர்கள் முன்னிலையில மாபெரும் கட்டாய ராணுவ அணிவகுப்புகளோட இதை கொண்டாடினாங்க. ஆனா கத்தோலிக்க திருச்சபையோட அணுகுமுறையே வேற. கம்யூனிசத்தோட தாக்கத்தை முறியடிக்கணும்னு 1955ல போப் 12ஆம் பயஸ் மே 1ஆம் தேதிய தொழிலாளியான புனித ஜோசப் தினமா அர்ப்பணிக்கிறார். ஒரே நாள், ஆனா 2 வேறுபட்ட அரசியல் மற்றும் மத நோக்கங்கள். இதே நேரத்துல அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? தொழிலாளர் பேரணிகள்ல கம்யூனிசத்தோட தாக்கம் பரவிடக்கூடாதுன்னு 1947ல அமெரிக்க படைவீரர்கள் அமைப்பு மே 1ஆம் தேதிய விஸ்வாச தினம்னு அறிவிச்சாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அமெரிக்க வழக்கறிஞர்கள் சங்கம் இதையே சட்ட தினம்னு கொண்டு வந்தாங்க. எப்படியாவது மே 1ஆம் தேதிக்கு இருந்த தொழிலாளர் அடையாளத்தை மாத்திட்டு தேசபக்தி மற்றும் சட்ட சார்ந்த அடையாளங்களை உருவாக்க அமெரிக்கா ரொம்பவே மெனக்கெட்டாங்க. உலகெங்கிலும் இருந்த சர்வாதிகார அரசுகளும் இந்த நாளை சாதாரணமா விடல. வன்முறையாலும் அடக்குமுறையாலும் தான் எதிர்கொண்டாங்க. 1933ல நாசி ஜெர்மனி இத தேசிய வேலை நாள்னு மாத்தி தொழிலாளர் சங்கங்களோட தனி கொண்டாட்டங்களுக்கு தடை விதிச்சாங்க. 1950ல தென்னாப்பிரிக்காவுல நடந்த போராட்டங்கள்ல போலீஸ் சுட்டதுல 18 பேர் பலியானாங்க.
1977ல துருக்கியில இருக்கிற தக்ஷிம் சதுக்கத்துல 5 லட்சம் தொழிலாளர்கள் கூடியிருந்தப்போ நடந்த பயங்கரமான துப்பாக்கிச் சுட்டுல பல பேர் கொல்லப்பட்டாங்க. அரசியல் நோக்கங்களுக்காக தொழிலாளர்களோட குரலை நசுக்க இந்த நாள் பல முறை சாட்சியா இருந்திருக்கு. பாகம் 4. இன்றைய உலகளாவிய மரபுகள். சரி, இந்த இரத்தக்களரியான வரலாற்றிலிருந்து கொஞ்சம் தள்ளி வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க இது எப்படி கொண்டாடப்படுதுன்னு பாப்போம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்கால உருவானாலும் இன்னைக்கு உலகின் பெரும்பாலான நாடுகள் மே 1ஆம் தேதியத்தான் அதிகாரப்பூர்வ தொழிலாளர் தினமா ஏத்துக்கிட்டு இருக்காங்க. பிரான்ஸ், பிரேசில், தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல மே 1 தான் தொழிலாளர் தினம். ஆனா அமெரிக்கால செப்டம்பர் மாசத்தோட முதல் திங்கட்கிழமையிலையும், ஜப்பான்ல நவம்பர் 23லயும், பிரிட்டன்ல மே மாத தொடக்கத்திலையும் கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு நாடும் இதை ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுறாங்க. குருஷியாவில மக்கள் பூங்காவில கூடி பீன்ஸ் சூப் குடிச்சிட்டு சிவப்பு கார்னேஷன் பூக்களை கொடுத்துப்பாங்க. பிரான்ஸ்ல 1561 இருந்தே குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் லில்லி ஆஃப் தி வேலி மலர்களை கொடுக்கற வழக்கம் இருக்கு. ஹங்கேரியில திறந்தவெளி திருவிழாக்கள் நடத்தி மே மரங்களை சுத்தி டான்ஸ் ஆடுவாங்க. ஆனா தென்னாப்பிரிக்காவில நிறவெறிக்கு எதிரா போராடி தொழிலாளர் சங்கங்களை நினைவு கூறும் வகையில இது அமையுது. அன்னைக்கு இருந்த வன்முறையான தொடக்கத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற அமைதியான கொண்டாட்டங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்களா? இப்போ இந்த நம்பரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 15 லட்சம் மே 1, 1986 அன்னைக்கு தென்னாப்பிரிக்காவுல 15 லட்சத்துக்கும் அதிகமான தொழிலாளர்கள், மாணவர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமா வேலைய புறக்கணிச்ச வீட்ல இருந்தாங்க. நிறவெறிக்கு எதிரான எப்பேற்பட்ட ஒரு மாபெரும் எதிர்ப்பு அடையாளமா அந்த ஒரு நாள் மாறி இருக்கு பாருங்க. இன்னைக்கு மே தினம் அப்படிங்கிறது வெறும் கொண்டாட்டத்துக்கான ஒரு சாதாரண லீவு நாள் மட்டும் இல்ல. பொலிவியாவில சம்பள உயர்வுக்கான அறிவிப்பு நாளாகவும், கனடாவோட கியூபெக்ல மாபெரும் தொழிலாளர் பேரணிகளாகவும், அமெரிக்காவில புலம்பெயர்ந்தோர் மற்றும் தொழிலாளர் உரிமைகளுக்கான தொடர் போராட்டங்களாகவும் இது இன்றும் உலகம் முழுக்க ரொம்பவே உயிர்ப்போட இருக்கு. இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வியோட நான் இதை நிறைவு செய்றேன். அடுத்த முறை நீங்க வேலைக்கு லீவை போட்டுட்டு ஓய்வெடுக்கும்போது அந்த லீவ் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு என்னைக்காவது யோசிப்பீங்களா? இன்னைக்கு நாம அனுபவிக்கிற இந்த 8 மணி நேர வேலைக்காக 1886ல ஹேமார்கெட்ல போராடி தங்கள் உயிரை தியாகம் செஞ்ச அந்த தொழிலாளர்களையும் உலகளாவிய இயக்கங்களையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த அலசல் கண்டிப்பா உங்களுக்கு புது விஷயங்களை கத்துக் கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி சுவாரஸ்யமான இன்னொரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன்.